வெல்கம் டு நம்ம சிசில வந்து இன்னைக்கு மல்லி சட்னி தாங்க செய்ய போறோம். மல்லி சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். பேச்சுலர் பசங்க எல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வரமிளகா தேவையான காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்துட்டு நம்ம எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் ஒரு 2 வெங்காயம், நான் 4 பேருக்கு செஞ்சிருக்கேன், 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்திருக்கேன். மிளகா வந்து ஒரு 7 மிளகாய் சேர்த்திருக்கேன். இது தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இது எது இருந்தாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். சின்ன துண்டு புளி போட்டுக்கணும். இப்போ காமிச்ச பத்தியில அந்த அளவுக்கு புளி போட்டுக்கணும். புளி போட்டாதான் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். புளி இல்லைன்னா தக்காளி மட்டுங்கிறப்ப ஒரு இன்ச்ச மாதிரி இருக்கும். நான் மல்லித்தலை நிறைய சேர்த்திருக்கேன். 5-6 புதினாவும் ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூனும் அல்லது 1 ஸ்பூனும் அவ்வளவுதான் இருக்கும். துருவன தேங்காய் இருந்தது, 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு தேங்காய் சேர்த்திருக்கேன், அவ்வளவுதான். இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இட்லிக்கு அப்படி ஒரு டேஸ்டா இருக்குங்க. அந்த சட்னி பார்க்கவே அப்படி இருக்குல்ல. பேச்சுலர் பசங்களாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.